Welcome to Sparks Academy. TNPSC, CTSC, Diploma and ITI level examinations எல்லாருமே நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில போஸ்ட் கோட்கான examinations upcoming weekல schedule ஆயிருக்கு. So we wish you all the very best for the upcoming examinations. Prepare well, do well and give your best. So நடந்து முடிஞ்ச டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலுக்கான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் டெய்லி ஒரு போஸ்ட் கோட்கான ஆன்சர் கீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லைவ்ல. ஸோ நிறைய பேர் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் செக் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் டூ செக் யோர் ஆன்சர் கீஸ். ஓகே, ஸோ கமிங் டு த பாயிண்ட், தட் இஸ் போஸ்ட் கோட் 540 ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ். இந்த பர்டிகுலர் போஸ்ட் கோட் நம்மளோட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அரைஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் டெக்னிக்கல் வந்துட்டு ரொம்ப ஈஸி, ஜிஎஸ் அப்படியே நேர்வார் ஒரு மாடரேட் டு டஃப் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ என்னோட கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேகன்சி, நான் வந்துட்டு இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன், என்னால் உள்ளே போக முடியுமா முடியாதா, எனக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, என்னோட கம்யூனிட்டிக்கு இது சேஃப் ஸ்கோரா இல்லை என்னதான் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது சொல்லுங்களேன், யார் டாப்பர், எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் அரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறது தான் வி த ஸ்பார்க்ஸ் அகாடமி ஹவ் டேக்கன் அன் இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் டிஸ்கஸ் சம் பேராமீட்டர்ஸ். ஏன்னா சேஃப் ஸ்கோர் டிசைட் பண்ணோம் அப்படின்னா சில பேராமீட்டர்ஸ் இருக்கு, சில ஃபேக்டர்ஸ் இருக்கு, இதை வச்சுதான் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஆன்சர் கீ செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது கொஸ்டின் பேப்பர் ஈஸிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மென்டாலிட்டியில இருக்கும்போது நம்ம எதனா கேர்லெஸ்னஸ் மிஸ்டேக் பண்ணிருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்ஸ் நம்ம கீ செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம ஆல்ரெடி 540க்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன் நம்ம லைவ்ல போயிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னும் நீங்க செக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ செக். ஓகேங்களா? பிகாஸ் உங்களோட எக்ஸாக்ட் ஸ்கோர் இருந்தால் தான் நம்மளால சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். இது ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். மாடரேட் கூட சொல்லக்கூடாது, பிகாஸ் இது ஈஸி தான். இதுவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ வச்சு தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒரு 180 + 2 185 இல்லை 190 கூட போடலாம் மேம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இப்போ டெக்னிக்கல் வந்துட்டு நமக்கு ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஜிஎஸ் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அகெயின் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணோம்னா டெக்னிக்கல் ஸ்கோர் அண்ட் ஜிஎஸ் ஸ்கோர் ரெண்டுமே எக்ஸாக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வரும்போது ஜிஎஸ் ஸ்கோர் இங்கே கேம் சேஞ்சரா இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல்ல மோராலஸ் எல்லாருமே ஒரு 5 to 10 மார்க் வேரியேஷன்ஸ் இல்லை 10 to 15 மார்க்ஸ் வேரியேஷன்ல தான் இருப்பாங்க. ஆனால் ஜிஎஸ்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் கேப் இருக்கலாம். மேபி ஒரு 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஓகேங்களா? இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜிஎஸ் ஸ்கோர் கண்டிப்பாக எஸ்பெஷலி இந்த 540 போஸ்ட் கோட்ல ஒரு கேம் சேஞ்சரா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து சேஃப் ஸ்கோர் என்ன மேம்? இந்த சேஃப் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு உங்களோட ஸ்கோர் என்னங்கிறது தெரியணும். சரிங்களா? நீங்க எந்த கம்யூனிட்டி அண்ட் நீங்க வந்துட்டு டெக்னிக்கல் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, ஜிஎஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு கம்யூனல் வேகன்சிக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு இதுதான் சேஃப் ஸ்கோர் எங்களால ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்காக தான் வி த ஸ்பார்க்ஸ் அகாடமி ஹவ் டேக்கன் அன் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா லைவ்ல நம்ம சொல்லியிருந்தோம், டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் யோர் டேட்டா வச்சு தான் நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணி அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நம்ம ஓவரால் வேகன்சி கம்யூனல் வேகன்சி வச்சு தான் அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்க, ஒரு கேண்டிடேட் எவ்வளோ ரேஞ்சஸில் இருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன, ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணும். இது அனலைசிஸ் பண்ணிட்டு தான் சேஃப் ஸ்கோர் என்னன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வி ரெக்வெஸ்ட் யூ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் also attended 540 examinations to fill the survey form which is provided in the description. ஓகேங்களா? within the couple of days நம்ம கண்டிப்பாக சேஃப் ஸ்கோர் என்ன, கம்யூனிட்டி வைஸ், ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் விமென்க்கு எவ்வளோ இருக்கும், ஓகேங்களா, ஸோ ஒரு கேட்டகரி ஆஃப் தி பீப்புளுக்கும் நம்ம வந்துட்டு சேஃப் ஸ்கோர் என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட டேட்டா வேணும். டேட்டா இருந்தால் தான் எங்களால் அக்யூரேட்டாக சேஃப் ஸ்கோர் இதுதான் இந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சில பேர் ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க, வெல் அண்ட் குட். நீங்கள் அகெயின் ஃபார்ம் ஃபில் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் கீ செக் பண்ணாமல் இருக்கீங்க, கீ செக் பண்ணிக்கோங்க. கீ செக் பண்ணிட்டு உங்களோட டேட்டாவை நீங்க கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் பியூர்லி மென்ட் ஃபார் தி
ப்ரிடிக்ஷன் ஆஃப் கட் ஆஃப். ஓகேங்களா, வேற எந்த பர்பஸ்க்கும் இல்லை. ஓகேங்களா, டன். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் கப்புள் ஆஃப் டேஸில் கண்டிப்பாக 540 போஸ்ட் கோட், தட் இஸ் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ்க்கு சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வீடியோ லான்ச் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ.